Taste the Daily. தேசிய அளவில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் டெல்லியில் இன்று கூடுகிறது. இதில் கூட்டணியின் பரப்புரை உத்தி குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவாரின் டெல்லி இல்லத்தில் கூடும் இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பு குழு எதிர்க்கட்சிகளின் கொள்கை, தேசிய மாநில அளவில் முன்னெடுக்க உள்ள செயல் திட்டங்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய விஷன் டாக்குமெண்ட் எனப்படும் தொலைநோக்கு அறிக்கையை தயாரிப்பது குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குழு தயாரிக்கும் இந்த அறிக்கையானது மகாத்மாவின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் நாள் வெளியிடப்படும் எனவும் கூறப்படுகிறது. பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசின் செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்களை முன்வைப்பதோடு வெறுப்பு வெறுப்பற்ற வகையில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வகையிலான வளர்ச்சி குறித்த இந்தியா கூட்டணியின் திட்டங்களையும் சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக மக்களிடம் எவ்வாறு கொண்டு சேர்ப்பது என்பது குறித்த திட்டத்தையும் வகுக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்தியா கூட்டணியின் பல்வேறு குழுக்கள் ஏற்கனவே மேற்கொண்ட ஆலோசனைகளின் முடிவில் முன்வைத்துள்ள பரிந்துரைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும், ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை கொண்டு கூட்டம் கூட்டப்படவில்லை எனவும் எதிர்க்கட்சிகளின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் தொகுதி பங்கீடை எவ்வாறு மேற்கொள்வது என்ற தொடக்க கட்ட ஆலோசனைகள் மட்டும் நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது. 28 கட்சிகள் ஒருங்கிணைந்து உருவாக்கியுள்ள இந்தியா கூட்டணியின் சார்பாக நாட்டின் பல்வேறு நகரங்களில் பரப்புரை கூட்டங்களை நடத்துவது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூட்டணியினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் எவ்வித கருத்து வேறுபாடுகளுக்கும் இடம் கொடாமல் ஒரு நேரத்தில் ஒரு விவகாரம் குறித்து பேசி முடிவெடுப்பது என்பதில் கவனமாக இருப்பதாகவும், பாரதிய ஜனதாவிற்கு மாற்றாக மக்களின் நம்பிக்கையை எவ்வாறு பெறுவது என்பதை மையமாக கொண்டே ஆலோசனைகள் நடைபெறும் என்றும் எதிர்க்கட்சி கூட்டணி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. Taste the Daily.